இது மானுடம் நலமாய் வாழ வழிகாட்டும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர் ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா, என்ன டவுட் கேளுங்க. ஆனா உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடணும். ஓகே மேம். கேளுங்க. பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. அம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, உங்க டெலிபோன்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஓகே மேம். கேளுங்க. மேம் எனக்கு பிசிஓடி இருக்கு மேம். சரிம்மா. மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அந்த முட்டை வந்து ரப்சர் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க மேம். சரிம்மா. முட்டை ரப்சர் இருக்கு, கன்சர் இருக்கு, சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேம். லாஸ்ட் ஜூலை 28க்கு பீரியட் ஆன மேம். மறுபடியும் பீரியடே ஆகல மேம். போய் செக் பண்ணா அப்ப நெகட்டிவ் தான் மேம் வருது. ஸ்கேன் எடுத்து பார்த்தா கூட எதுவுமே இல்லைன்னு தான் மேடம் சொல்றாங்க. ஆனா பீரியட் ஆகி 4 மந்த் ஆயிடுச்சுங்க மேடம். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி வரதுங்கிறது தான் டிக்டம் மேம். இத்தினா வந்துட்டு 1.5 month 2 monthsல ஆயிரும் மேடம். இந்த மாசம் மட்டும் தான் 4 months ஆயிடுச்சு மேடம். இன்னும் பீரியடே ஆகல மேம். அது பிசிஓஎஸ்னால கரெக்டா 2 months இல்லம்மா, சிலவங்களுக்கு 4 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கூட தள்ளி போகிறது உண்டுமா. அதனால எந்த ப்ராப்ளம் இல்லைங்க? ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்குமா, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை தங்கறதுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகே மேம். நீங்க ரெகுலரா ட்ரீட்மெண்ட் பண்ணி எஃபர்ட் போட்டு தான் குழந்தை தங்க வேண்டியதா இருக்கலாம். ஓகே மேம். நீங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட போய் ரெகுலரா கன்சீவ் ஆகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நன்றிமா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேம். மேம் வணக்கம் மேம். வணக்கம்மா. நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். எனக்கு ஏஜ் வந்து 43 ஏஜ் வருது மேடம். ஓகே. ஓகே. எனக்கு 2 சன் இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளான் பண்ணியாச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு 1 இயரா ஓவர் ஒயிட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போகுதுங்க மேடம். அதாவது பீரியட்ஸ் வந்து ஆகுறது வந்து ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமா நின்னுட்டே வந்துருச்சு. இப்போ ஒரு 1 days நன்னா படுறது, அடுத்த டேஸ்ல இருந்து ஒன்றும் கிடையாது. பட் என்னன்னா எனக்கு இந்த இது ஓவர் ஒயிட் வரைச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமிச்சல் ரொம்ப ஜாஸ்தியா நமிச்சல் இருக்கு மேம். என்ன அறியாம நான் நல்லா சுரிஞ்சிடுறேன். அது என்னன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். ஆக்சுவலா நான் 1 year டாக்டர் எங்க ஃபேமிலி டாக்டர் சொல்லி இங்க அவங்க கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க எல்லாம் அந்த டெஸ்ட் எடுக்க வேண்டியது, அந்த ஒயிட்னஸும் டெஸ்ட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. பிளட் டெஸ்ட்ல இருந்து எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டாங்க. எல்லாமே நார்மலா இருக்குதா மேம் சொல்றாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒயிட்ல கூட இதுவா இருக்கிறதுனால அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. டேப்லெட்ஸ் வந்து உள்ளுக்கு கொடுக்குற டேப்லெட்ஸ் அது மாதிரியும் வச்சும் பார்த்து எல்லாமே பண்ணியாச்சு மேடம். நான் ரொம்ப நரக வேதனைப்படுறேன் மேடம். என்னால தாங்கவே முடியல மேடம். உங்களுக்கு சுகர் இருக்காமா? இல்ல மேம், அதுவும் இல்ல. டெஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா அம்மாக்கு இருந்ததுனால எனக்கு டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். பட் இப்போ மாசம் அது ஒரு பயத்துல நானும் டெஸ்ட் பண்றேன். அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஓகே ஓகே ஓகே. வஜைனல் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஃபவுல் ஸ்மெல்லிங்கா அப்படி இருக்குன்னா எகைன் இன்ஃபெக்ஷன் தான் காரணம். அதுவும் பார்த்துட்டு மேடம். இல்லம்மா, அது வந்து கொஞ்சம் கிரானிக்கா இருக்கலாம். அது ஒரு தடவை கோர்ஸ் மாத்திரை போட்டா உடனே சரியாகணும்னு இல்ல, திருப்பி திருப்பி வரலாம். சோ நீங்க வந்து திருப்பியும் போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கூடவே கணவருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா. உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா கணவருக்கும் மாத்திரை கொடுக்கணும். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். நன்றிமா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா. மேடம், நான் பட்டாபிராம்ல இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசுறேன். தாராளமா கேட்டுட்டு இருக்கேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எனக்கு நான் கன்சீவ் ஆயிட்டு 9 months ஆகுது. சரி. நெக்ஸ்ட் மந்த் 13 தான் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே. பட் நான் இப்போ ஸ்கேன் பண்ணதுல வந்து பாப்பாவோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 3 கிலோக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இது எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா இல்ல சிசேரியன் மாதிரி ஆகுமான்றது தெரியல. சரி. சோ அதனால கொஞ்சம் அது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு டாக்டர். இது நார்மல் வருமா இல்ல சிசேரியன் பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னுட்டு. இல்ல இப்போ வந்து ஃபுட்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது உங்களுக்கு என்ன வெயிட் கொடுத்திருக்காங்க ஸ்கேன்ல? பேபி வெயிட்டா? 3.25 என்னோ கொடுத்திருக்காங்க. 3.25 kg பர்த் வெயிட்ங்கிறது நம்ம இந்தியன் பேபிஸ்க்கு ஒரு ஆவரேஜ் பேபி தான்மா. ஜஸ்ட் 3.25 கிலோ பாப்பா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு சிசேரியன் ஆகணும்னு கிடையாதுமா. சரியா? மற்றதெல்லாம் எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து தான் அது சிசேரியன் ஆகுமா நார்மல் டெலிவரி ஆகுமான்னு சொல்ல முடியும். பிபி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்களா? போட்டுட்டு இருக்கேன். ஓகே. பிபி ஒன்று அதிகமா இருக்குன்னா அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான்மா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி டாக்டர். இப்போ வந்து கன்சீவ் 9 months ஆகுது. சரி. பட் இப்போ வந்து பால் சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு அது மாதிரி எதுவும் ஃபீலிங்ஸ் இல்ல. பால் எதுவும் வரா மாதிரி இல்ல. இல்லம்மா, இப்போ டெலிவரிக்கு முன்னாடியே பால் சுரக்கணும்னு இல்ல, சுரக்காம இருக்கிறது தான் பெட்டர். பால் சுரக்கணும்னு எல்லாம் இல்ல.
நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? டாக்டர், நம்ம கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த தாய்க்கு ஏதாவது நோய் இருந்ததுன்னா அது அப்படியே அந்த குழந்தைக்கும் கேரி ஆகுமா அப்படின்னு கேட்டோம். அதற்கு என்ன விளக்கம்? நோய் என்றால் அந்த தாய்க்கு என்ன நோய் இருக்குங்கிறது பொறுத்து இருக்குமா. இப்போ கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாய்க்கு இருந்தால் குழந்தைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தாய்க்கு சுகர் இருந்தால் குழந்தைக்கு அப்போதைக்கு இல்லை, நாளடைவில் வருஷங்கள் கழித்து சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன நோய்ங்கிறத பொறுத்து சிலது ஜெனட்டிக்லி டிரான்ஸ்மிட்டடாக இருக்கும். ஜீன்ஸ் வழியாக வர நோய்கள் இருக்கு, ரத்தத்தில் வர நோய்கள் இருக்கு. அதெல்லாம் இப்போ தலசேமியா, சிக்கிள் செல், அந்த மாதிரிலாம் நிறைய நோய்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து தாயிலேருந்து குழந்தைக்கு வரலாம். இப்போ ஒன்ஸ் ஒரு ஸ்கேன் எடுக்கும் போதே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை அப்பவே தடுக்க முடியுமா? ஸ்கேன்ல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுமா. ஸ்கேன் மெயினாக எடுக்கிறதுக்கு குழந்தைக்கு ஏதாவது குறைகள், அனாமலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதயத்தில் குறை இருக்கா, பிரெயின் டெவலப்மெண்ட்ல குறை இருக்கா, சிறுநீரகத்தில் குறை இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான். 100% கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறதும் எல்லாம் அப்போவே ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. நான் உடனே கன்சீவ் ஆயிட்டேன் மேடம், அந்த மந்த்தே. ஓகே. இப்போ வந்து 6 months முடிய போகுது, 7 months ஆரம்பிக்க போகுது. எனக்கு இப்போ என்னன்னா இந்த முதுகு நடந்தா, இப்போ கொஞ்சம் நடக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வேலை பார்த்தா நடந்தா அப்படின்னா அந்த முதுகு வந்து வலிக்குது. இடுப்பு வலியா முதுகாமா? அந்த இடுப்பு வலிக்குது, கீழே இடுப்பு வலிக்குது. அப்புறம் அடி வயிற்றுக்கும் கீழே வலிக்குது எனக்கு. சரி, இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளா இது இருக்குமா? இப்போ நான் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான். சரி, பிரெக்னன்சியில் அது 6 மாதம் 7 மாதம் ஆகும்போது ஹார்மோன் எஃபெக்ட்ஸ்னால எல்லா ஜாயிண்ட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வருமா. ஸோ கொஞ்சம் லோ பேக் ஏக் இருக்கத்தான் செய்யும். சரியா? அது கூடவே வந்து காலுக்கு வலி வருது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ளீடிங் ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துன்னா கண்டிப்பா டாக்டர் போய் பாருங்க. இல்ல இந்த பெயின் இருக்கிறதுனாலலாம் ஒன்றும் கிடையாதுல்ல? பெயின் டாக்டர் கிட்ட போய் பாருங்க. கூடவே பிரசவ வலிக்காகவும் முதுகு வலி இருக்கலாமா, அதனால டாக்டர் கிட்ட போய் பாருங்க. ஜெனரலான லோ பேக் ஏக் மட்டும்னா பிரெக்னன்சில இருக்கலாம். நன்றிமா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருக்குறள்குன்றத்துல இருந்து பேசுறேன் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு கர்ப்பப்பை வீக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நான் பாக்குறேன் டாக்டர் கிட்ட. சரி. அது வந்து பீரியட்ஸ் டைம்ல மட்டும் பயங்கரமா வலிக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. இதனால எனக்கு இந்த ஒரு ரைட் சைடு மட்டும் ஃபுல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் அந்த இடுப்பு எல்லாம் ஒரு சைடு மட்டும் மேம் ரொம்ப வலியா வலிக்கும், காலும் வலிக்கும். இல்ல இதனால இந்த வலியா இல்ல இப்படி அந்த ஆபரேஷன் பண்ணுமா கர்ப்பப்பை? ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வலி வந்து பீரியட்ஸ் டைம்ல மட்டும்தான் வருதா, எல்லாப்பவும் இருக்காமா? இல்ல மேம், பீரியட்ஸ் மட்டும் அப்ப மட்டும் தான் ரொம்ப வலியா இருக்கு. ரொம்ப வலியா இருக்கு. ப்ளீடிங்கும் அதிகமா இருக்கா? அதிகமா இருக்கு. ஓகே, என்ன பல்கி யூட்ரஸ்னா என்ன போட்டிருக்காங்க ஸ்கேன்ல? தெரியல மேம், வீக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து பார்க்கலாமா? சரிங்க மேம். மருந்து மாத்திரைகள் ட்ரையல் கொடுத்து பார்க்கலாம், ஹார்மோன் மாத்திரைகள் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறமும் தொந்தரவு இருக்குன்னா மேற்கொண்டு என்ன டிஎன்சி பண்றதா இல்ல ஆபரேஷன் பண்றதாங்கிறது தீர்மானப்படலாம். நன்றிமா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. மேரேஜ் ஆகி 2 years ஆச்சு மேம். சரிம்மா. இந்த ஜூலை மந்த் வந்து தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். சரி. அப்ப வந்து 4 தான் இருந்துச்சு மேம். எது 4 இருந்ததுமா? TSH மேம். சரி. அப்புறம் லாஸ்ட் இப்போ இந்த மாசம் இல்ல நவம்பர்ல எடுத்து பார்க்கும்போது 33 இருக்கு மேம். அதான் 4 மாசத்துல இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கறது ஒரு டவுட். ஓகே, எங்க இருக்கீங்கம்மா நீங்க? இங்க பாலவாக்கம் மேம். பாலவாக்கம். தைராய்டு டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாமா, பட் ரிப்போர்ட் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணணும். 4 மாசம் முன்னாடி 4, இப்போ 33 இருக்குன்னா நீங்க அதை இன்னொரு லேப்ல ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கணுமா? சரி, ஓகே மேம். நன்றிமா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மேம், என்னோட பேர் மஞ்சுளா, கோயம்பேட்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன். என்ன சந்தேகமா டாக்டர் கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. மேம், எனக்கு வந்து பாலிஸ்டிக் ஓவரி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சரிம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 4 years ஆக போகுது. ஓகே. கல்யாணம் ஆன 2 வருஷத்துலயே நான் வந்து லேப்டோதெரபியும் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் அவங்க டேப்லெட் போட்டு கண்டினியூ பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமும் இன்னும் எனக்கு குழந்தை நிக்கல.
டாக்டர் டேப்லெட் தான் கொடுக்குறாங்க. ஸ்கேன் பண்ணி அதாவது இந்த கருமுட்டை சேருதா இல்லையா, ஏன்னா நான் என்ன நிறைய பேர் கேட்குறாங்க கருமுட்டை சேருதா அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவரை எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பார்த்தது இல்லை. ஸோ இப்போ எப்படி மேம் அந்த டாக்டர் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேற டாக்டர் கிட்ட மாறலாமா? சரி, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிற ப்ராப்ளம் இருக்கும்போது மந்த்லி உங்களுக்கு முட்டை உற்பத்தி ஆகிறது, முட்டை வெடிக்கிறது ப்ராப்ளம் இருக்குமா? ஸோ வந்து இதுக்கு மாத்திரைகள் கொடுத்து ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம், பண்ணுவோம். growth வருதா, ஓவரில் அந்த ஃபாலிக்கல் growth வருதான்னு சொல்லி பண்ணிட்டு ஐஓஐங்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியலம்மா. நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்தால் தான் சொல்ல முடியும். ஃபர்தராக என்ன பண்ணணுங்கிறது சொல்லணும்னா ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கிற பொறுத்து தான் மேற்கொண்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேம், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேம், நான் இப்போ 8 months ஆகுது மேம், பிரெக்னெண்டா இருக்கேன். ஓகே, எனக்கு இது செகண்ட் பேபி மேம். ஃபர்ஸ்ட் பேபி வந்து ப்ரீ மெச்சூர் பேபி 1.5 கிலோ தான் இருந்தான். ஓகே, இது இப்ப செகண்ட் பேபி இருந்தாலும் எனக்கு அந்த பிளசண்டா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குன்னு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனா வந்து இப்ப போன மாசம் 7 months ஸ்கேன்ல வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோ தான் குழந்தை வெயிட் இருந்துச்சு. இப்ப எனக்கு ஜனவரி 17th டேட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இந்த 2 monthsல எப்படி மேம் குழந்தை வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா மேம்? உங்களுக்கு ஏதாவது பிபி அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? இல்ல மேம், ஆனா குழந்தை ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கும் போது மட்டும் எனக்கு பிபி இருந்துச்சு, அப்புறம் நார்மல் ஆயிட்டு. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாசம் இந்த பேபிக்கு ஃபுல்லா டெஸ்ட் எடுத்திருக்கேன், பிபி அதிகம் இல்ல மேம். சரி சரி, கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகுமா? ஜனவரினா இன்னும் டைம் இருக்கு இல்லையா, கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகும். பட் உங்களுக்கு வந்து குழந்தையோட வெயிட் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா, அதனால குழந்தை வெயிட் கம்மியான்னு பார்க்கணும். சரி, இன்னொரு டவுட் மேம். ஹலோ, சொல்லுங்க மேம். அந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர்ல அந்த ஏதோ அது முன்னாடியே கிளீன் பண்ணணும்னு என்னமோ சொல்றாங்க, அது என்னன்னு புரியல மேம் எனக்கு ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி. ஆமா, நிப்பிள்ஸ் ஒவ்வொரு தடவை ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிட்டு தான் ஃபீட் பண்ணணுமா? அது கேட்கல நானு. இப்ப வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர்ல அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வாய் வச்சு குடிக்கும் போது ஒரு மாதிரி பிளாக் கலர்ல ஒட்டிக்குது இல்ல மேம், அது வந்து நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் வெந்நீர் வச்சு எதுவும் கிளீன் பண்ணணுமா மேம்? பிரஸ்ட் எப்படி மேம்? இல்லம்மா, ஜெனரலி நிப்பிள்ஸ் வந்து கொஞ்சம் இன்வெர்ட்டடா உள்நோக்கி இருக்குனால அதை எடுத்து விடுவோம். சரி மேம், மத்தபடி ஒண்ணும் பண்ண வேண்டாம்மா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், வணக்கம். சொல்லுங்கம்மா. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 7 years ஆகுது. ஓகே. 2 பசங்க இருக்காங்க. ஓகே. சிசேரியன் தான் பண்ணிருந்தாங்க. சரிம்மா. எனக்கு மேரேஜ் முன்னாடில இருந்தே இரெகுலரா தான் இருக்கும். சரி. இப்போ ஒரு 8 months எனக்கு சுத்தமா பீரியடே வரல. 8 months சுத்தமா வரலையாமா? ஆமா. டாக்டர்ட்ட போனோம், ஆனா ஹெச்பி குறைவா இருக்கு, 9 point தான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரி, அதனால தான் இருக்குமா இல்ல வேற எதுவும் இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. சரிம்மா. உங்களுக்கு என்ன வயசு? 30. ரெண்டாவது பாப்பா கூடவே குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணியாச்சம்மா? பண்ணியாச்சு. 8 மாசமா தீட்டு வரலைங்கிறது கண்டிப்பா நார்மல் கிடையாதுமா. ஹீமோகுளோபின் 9 இருக்கிறதுனால இல்ல இது 8 மாசமா வரலைன்னா என்னன்னு பார்க்கணும். திருப்பி ஏதாவது கருத்தரிச்சிருக்கான்னு பார்க்கணும், இல்ல ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கண்டிப்பா பார்க்கணும். யூரின் டெஸ்டும் பார்த்தாச்சு, ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா, ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும். அப்படிங்களா? நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. எனக்கு இப்ப செகண்ட் பேபி பிறந்து 1.5 months ஆகுது டாக்டர். சரி. கேர்ள் பேபி. இன்னும் வயிறு வந்து ஃபுல்லா டைட்டன் ஆகல, லூசியாவே இருக்கு ஸ்கின். ஓகே ஓகே. நார்மல் டெலிவரியா சிசேரியனாமா? நார்மல் டெலிவரி, ரெண்டுமே நார்மல் டெலிவரி. ஃபர்ஸ்ட் பேபிக்கு நல்லா உள்ள போயிடுச்சு, வயிறு ஃபிளாட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ ரொம்ப பெல்ட் போட்டுட்டே தான் இருக்கு, பட் ஸ்டில் லூசியாவே இருக்கு. அது பெல்ட் போடுறதுனால உங்களோட மசில் டோன் இம்ப்ரூவ் ஆகாதுமா. குழந்தை பிறந்து 1.5 months ஆயிடுச்சுன்னா அப்டோமினல் மசில் எக்ஸசைசஸ் இருக்கு, சோ அது நீங்க பண்ணாதான் அது குறையுமா. ஓகே, வெறும் பெல்ட்னால ஒண்ணும் பெல்ட்னாலலாம் உள்ள போகாதுமா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன சந்தேகம்? அனுஷியாங்க. சொல்லுங்க அனுஷியா, என்ன சந்தேகம்? மேம், எனக்கு இப்ப மேரேஜ் ஆகி 7 years ஆச்சுங்க. சரிம்மா. இன்னும் பேபி இல்ல, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரி. எனக்கு 3 cycle, இப்ப லாஸ்டா வந்து 5 monthsல வந்து 3 cycle நான் ஐயூ எடுத்திருக்கேன். சரி. அதுக்கப்புறம் வந்து அவங்க சிஸ்ட் வந்து சிஹெச்சும் சிஎல் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க.
ஒவ்வொரு டைமும் ஐவி பண்ணும்போது அந்த எக் ரேப்சர் ஐக்கான் ஸ்கேன் பண்ணும்போது சிஎல் இருக்கு சிஹெச் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ லேப்ரோஸ்கோப் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப 3 days முன்னாடி வந்து எனக்கு லேப்ரோஸ்கோப் பண்ணிருக்கு. சரி. திருப்பி அந்த சிஎல் சிஹெச் வரக்கு சான்ஸ் இருக்கா மேம்? லேப்ரோஸ்கோப்ல வந்து எனக்கு ஃபைப்ராய்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் 3 years முன்னாடி வந்து நான் ஹெச்எஸ்டி பண்ணியிருந்தேன். அப்ப வந்து எனக்கு பிளாக் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி. மேம் சொன்னாங்க ஹெச்எஸ்டி அவ்வளோக்கா தெரியாது, மைனரா இருக்கு, அதெல்லாம் ஸ்லைட்டா இருக்க தெரியாது, நம்ம லேப்ரோஸ்கோப் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப லேப்ரோஸ்கோப்ல வந்து 3 பிளாக் இருந்து ஸ்லைட்டா இருந்தது ரிமூவ் பண்ணிருக்கோன்னு சொன்னாங்க. இது போக அந்த நீர்க்கட்டி வந்து கொஞ்சம் பஞ்சர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. 3 நாளா பஞ்சர் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. ஓகேமா. எனக்கு திருப்பி கன்சீவ் வரக்கு சான்ஸ் இருக்கா மேம்? அது ஒரு டவுட்டா இருக்கு. இனி திருப்பி வந்து அந்த சிஹெச் சிஎல் வரக்கு சான்ஸ் இருக்கா? மேரேஜ் ஆகி 7 years ஆயிடுச்சு, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கு, லேப்ரோஸ்கோபி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பா கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுமா. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்க்கு நீங்க போக வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு முட்டை உற்பத்தி ஆகல வெடிக்கலைன்னா ஐவிஎஃப் மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டி இருக்கலாம். இல்ல மேம், அது நான் கண்டினியூஸா ஃபாலிகல் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேம். எக் வந்து வருது மேம், growth வருது. 13th or 14th டே வந்து நமக்கு 20 mm 18 mm அந்த மாதிரி வருது. ஓகே மேம். மேக்ஸிமம் 16th டே வந்து ஐயுஐ 3 சைக்கிள் பண்ணிருக்கேன் மேம். ஓகே மேம். அதுல நிக்கலங்கனால தான் லேப்ரோஸ்கோப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க மேம். மொத்தமா ஒரு 6 cycles ஆஃப் ஐயுஐ பண்ணி பார்க்கலாமா? சரி மேம். அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகலைன்னா ஃபர்தர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். நன்றிம்மா, நன்றி. டாக்டர், இப்போ இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்குது, இல்லை சாக்லேட் சிஸ்ட் இருக்குது அப்படின்னா சில பேர் சொல்கிறது வந்து கர்ப்பப்பையை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ பிசிஓடி எந்த அளவுக்கு பரவலாக பேசப்படுதோ அதே மாதிரி கர்ப்பப்பை எடுக்கிறதுங்கிறதும் யூஸ்வலான ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த கர்ப்பப்பை இருக்க வேண்டியதுங்கிறது அவசியம் தானா? இது குறித்து நம்ம பேசலாம். அதற்கு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. அதுவரை இணைந்திருங்கள் வேந்தர் டிவியுடன்.